வணக்கம். இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் பேஜ் நம்பர் 47. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அது வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் கொடுத்துட்டு சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் அடிங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த வரி ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் அடிங்க. தென் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் அடிக்க போகிறீங்க. 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இரிகேஷன் ஸ்பேஸ் ஹைஃபன் ஸ்பேஸ் ஹைஃபனுக்கு அடுத்து வர்ற வேர்டில் ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஸ்பெஷல் மைனர் எம் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எம் வந்து யூஸே அப்படின்னா அப்பர் கேஸ்னு அர்த்தம். கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. மைனர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் ஹைஃபன் அப்ரூவ்டு ஃபார் எக்ஸிக்யூஷன் ஹைஃபன் கொடுத்துட்டு ஆர்டர்ஸ் ஹைஃபன் இஸ்யூடு அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த லைனில் சிங்கிள் லைனில் ஹைஃபன் கொடுங்க. 10 to 70 வரைக்கும் இந்த ஹைஃபன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. லைன்ஸ் கொடுத்துட்டு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு 60 மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கும்போது அந்த டாட் வந்து வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. GO டாட் ஸ்பேஸ் MS டாட் ஸ்பேஸ் நம்பர் அடிக்கும்போது நம்பருக்கு பக்கத்தில் அப்படியே கண்டினியூவாக நம்பர் அடிச்சுக்கோங்க. ஸ்பேஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே டேட்டர்டு தி 7th சைடில் கொடுத்துருக்காங்க. அதை இன்சர்ட் பண்ணுங்கள். 27th ஆகஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சுட்டு டாட் வைக்காதீங்க. அப்புறம் 2000 ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இதை வந்து 70 மைனஸ் பண்ணி அடிங்க. அதே மாதிரி அந்த டேட்டர்டுக்கு நேராகவே ரீட் த ஃபாலோயிங் அடிச்சுட்டு அந்த ஃபாலோயிங் பக்கத்தில் டாட் வச்சுருக்காங்க. டாட் வைக்காதீங்க. பக்கத்துலேயே கோலன் அடிச்சுக்கோங்க. அதாவது எப்போவுமே பங்க்சுவேஷன் மார்க்ஸ்க்கு முன்னால் ஸ்பேஸ் விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் வந்து 20 to 60 முடிக்கணும். ஃப்ரம் தி பீடினா போர்டுன்னு அர்த்தம் ஆஃப் ரெவின்யூ அப்படின்னு டைப் அடிங்க. அந்த டாட்டெல்லாம் எடுத்துருங்க. ஸ்பேஸ் விட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபுட்டு ப்ரொடெக்ஷன் அடிச்சுட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு லெட்டர் எல் வந்து கேபிட்டல் லெட்டரில் அடிச்சுக்கோங்க. நம்பருக்கு அடிச்சுட்டு பக்கத்தில் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டட் த 15th மே அடிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கு பதிலாக ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2000 கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு அடுத்து வரியில் அடுத்த லைனில் அந்த ஹைஃபன் வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் அது வந்து கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும், அண்டர்லைன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு 5 ஸ்பேஸ் விட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். த கவர்மெண்ட் ஃபுல்லாக அடிங்க. அக்செப்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் ரெவின்யூ அண்ட் சாங்ஷன் இஸ் அக்கார்டட் அடிச்சுட்டு இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு எடுத்து அங்கே அடிச்சுக்கோங்க. ஃபார் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் 23 எக்கனாமிக் ஷெட்யூல்ஸ் அட் எ காஸ்ட் ஆஃப் ருப்பீஸ் எடுத்து அங்கே அடிச்சுட்டு 180 lakhs அதை ப்ராக்கெட்குள்ளார வேர்டில் வந்து அடிக்கிறீங்க. ருப்பீஸ் 180 lakhs ஒன்லி அடித்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஆஸ் டீட்டெயில்டு இன் தி ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக அடிங்க. டாட் வைக்காதீங்க. சைட்டேடு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த பேரான்னு அர்த்தம் 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேரா நம்பர் 2 த சீஃப் என்ஜினியர் ஸ்பேஸ் விட்டு இரிகேஷன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இஸ் ரெக்வஸ்டட் டு சென்ட் அ செகண்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அண்ட் அப்ரூவல் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு பை ஆர்டர் ஆஃப் த அடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கவர்னர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அதுதான் பெருசு. அதை முதல்ல 70 மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதல்லையே சென்டர் பண்ணுற மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 அட்ரஸ் அடிக்கணும். 2 அடிச்சுட்டு அடுத்த லைனில் த போர்ட் ஆஃப் ரெவின்யூ ஸ்பேஸ் விட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். கமா கொடுங்க. சென்னை எப்போவுமே வந்து நம்ம ஒரு அட்ரஸை வந்து
ஒரு சென்டென்ஸை கட் பண்ணும்போது 2 லெட்டர் விட்டு 3வது லெட்டர், அதாவது அட்ரஸில் வர்ற அந்த சென்டென்ஸு அதை வந்து மடக்கி அடிக்கும்போது 2 லெட்டர் விட்டு 3வது லெட்டருக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்னை ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பின்கோட் நம்பர் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் 3 டிஜிட் அடிச்சுட்டு டாட் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு அடுத்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா லெஃப்ட் சைடில் தள்ளி அடின்னு அர்த்தம். அதாவது 5th டிகிரி 10th டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம். த சீஃப் என்ஜினியர் ஸ்பேஸ் விட்டு இரிகேஷன் சென்னை பின்கோட் நம்பர் அடிச்சுட்டு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டட் பை ஆர்டர் 60ல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ் கொடுத்துட்டு செக்ஷன் ஆஃபீஸர் அதை வந்து 70ல் மைனஸ் பண்ணி அடிங்க. நிறையா பேர் நினைக்கிறாங்க கவர்மெண்ட் ஆர்ட்னா ரொம்ப கஷ்டம், ஐயோப்பா இது வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளும் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு மேட்ரு முடிஞ்சுதுன்னா ஒரு லைன் முடிஞ்சால் எல்லாமே வந்து 2 லைன்ஸ் கேப் கொடுங்க. அதுதான் அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கடைசியை மட்டும் 4 லைன்ஸு.